வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா அவன் இப்படி காட்டுன்னு நினைக்காதீங்க. கனிம வளங்கள்லாம் அடிச்சு முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த வேப்பமரம் வரைக்கும் கொஞ்சம் பட்டா அந்தாண்ட இருந்தே. அதுக்கப்புறம் அந்த ஏரி கரை முள்ளெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு இங்கிட்டு இப்போ நாங்கள் நிற்கிறது எல்லாமே பாருங்க, அந்த கரை வரைக்குமே எல்லாம் புறம்போக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்து இப்போ பக்கத்தில் உள்ள இடத்தையும் அந்தாண்ட உள்ள இடத்தையும் லீஸுக்கு எடுத்துட்டாங்க. எல்லாம் லீஸுக்கு விட்டாச்சு, நிறைவேறிட்டாங்க. ஆனால் இந்த இடையில இந்த புறம்போக்கு நிலம், அதாவது அரசுக்கு சொந்தமான இடம், இதை வந்து இப்போ நிறைய வச்சிருக்காங்க. இதில் என்ன பயன்பாட்டு இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா அங்கிட்டால பட்டா நிலம் அந்தாண்ட சும்மா கிடக்கு. அது இல்லாமல் கிரஷர்காரங்களும் பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால இது வேணாலும் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாதப்பட்ட மக்கள் போய் கேட்டோம்னா குத்தம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போங்க என்னதான் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் இந்த இப்போ வந்து இருக்க டிவிகே அரசு, அது இல்லாமல் ஊரில் இருக்க விஓ, தாசில்தார் இவங்கெல்லாம் யாராவது ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இந்த புறம்போக்குனால தான் இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதை வந்து தடுக்கலாம். என்ன பில்லு முளைச்சா ஆடு மாடு மேயும், அதுக்காக தான் சொல்கிறேன், வேற என்ன. நன்றி, வணக்கம். சொன்னது தப்பா ரைட்டான்னு தெரியல, ஆனால் நல்லா நான் சொன்னது கரெக்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அப்படியே சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க.